வருங்காலத்தில் வந்து உங்களை அரசியல் களத்தில் நாங்கள் எதிர்பார்க்கலாம். வல்லட்டுத்துறையில் இருக்கிற பல இளைஞர்கள் இந்த அரசியலில் ஆர்வமாக இருக்கிறார்கள். அது மக்கள் தான் முடிவு செய்யணும். அரசியல் முயற்சி அடைஞ்சாலும்டா நீங்கள் சொல்கிற மாதிரி சிவாலிங்கம் ஐயா இதே போல் ஒரு செய்தியை சொல்லணும். நான் இந்த கட்சிக்கும் எதிரானவும் இல்லை, ஆதரவான பயிர்களை தெரிவிக்கலாது. வல்லட்டுத்துறை இந்த வரலாறு எடுத்தால் வல்லட்டுத்துறை வந்து இன்றைக்கும் தமிழினத்துக்கு ஒரு முன்னுதாரணமான செயற்பாடுகளை தான் செய்திருக்கு. அதில் எவருக்கும் நான் பயப்பட வேண்டிய செயலை வெற்றி தோல்வி அடுத்தது மக்கள் ஒரு ஆள் இல்லா போனால் பிறகு அதுக்கு பிறகு அந்த அரசியல் வெற்றிடத்தை நிரப்புகின்ற மிகப்பெரிய கடினமாக இருக்கும். இந்த இளைஞர்கள் அனைவரும் ஓரணியில் நின்று வல்லட்டுத்துறையில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்ன்றது என்னுடைய ஐயப்பாடு. இன்றைக்கு பட்டப்போட்டிக்கு இன்னும் 2-3 நாட்கள் இருக்குது. ஒரு 100% வேலைகளை நாங்கள் நிர்வாக ரீதியில் நிறைவு செஞ்சுருக்கோம். நிச்சயம் 25% வேலைப்பளு இருக்குது. இப்போ எது சவாலாக இருக்குது? இப்போ பட்ட போட்டியாளர்கள் அணுகிறத சமாளிக்கிறது இல்லை, அப்படியே இல்லை. இப்போ சவால்ன்றது பலதரப்பட்ட முறையில் பட்ட போட்டியாளர் அணுகிற விதம் வந்து நாங்கள் எங்கள் ஒழுங்கமைப்பு கட்டமைப்பில் முதலாக வந்து நாங்கள் பட்ட போட்டியை அறிவிச்சிட்டு நாங்கள் பட்டம் கட்டுறாங்களுக்கு ஒரு முடிவு தேதி அறிவிப்போம். முடிவு தேதி அறிவித்து பேருந்து முடிவு தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னுக்கே நாங்கள் பட்ட போட்டி கலைஞர்களுக்கான கலந்துரையாடல்னு சொல்லி ஒன்று ஏற்பாடு செய்வோம். போன நடந்த பிரச்சனைகள், இந்த முறை இன்னத்தை மெருகூட்டலாம் என்ற விஷயங்கள் அவையோட கலந்துரையாடும். அதாவது போன முறை நடந்த பட்டப்போட்டியில் நடந்த சரிபுலிகளை இந்த வருஷம் நடக்கிற பட்டப்போட்டி முன்கூட்டி அவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு ஆலோசனை. நாங்கள் வந்து இப்போ 100% சில விஷயங்களை சரியாக செய்யலாம் என்ற ரீதியில் சரிபுலியை கதைச்சு ஒரு சமரசத்துக்கு போய் கொண்டு தான் அடுத்த கட்டம் புதுசாக விஷயத்தை தொடங்கலாம். அப்போ பட்ட கலைஞர்களையும் கூப்பிட்டு நாங்கள் புது நிர்வாகங்கள் போயிருந்து அதில் என்ன பிரச்சனை, போன முறை என்ன பிரச்சனை, இந்த முறையெல்லாம் சில நல்ல விஷயங்களை சொல்ல வேணும். என்னென்னா வந்து பட்டம் வைக்கிறதுக்கு இடம் பத்தாது, அப்போ இந்த முறை ஏதாவது ஒரு ஒழுங்கமைப்பு செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ அது இந்த முறை பட்ட போட்டியில் வந்து எங்களுக்கு ஒரு புது விஷயம், அதை நாங்கள் ஒழுங்கமைப்பு செஞ்சுருக்கோம். இந்த முறை வந்து நாங்கள் அதுக்கான வேறு மாற்று வழியை, ஏன்னா இந்த முறை பதிவு செய்யப்பட்ட பட்டங்கள் இந்த எண்ணிக்கை வந்து எங்களுக்கு 100க்கு மேற்பட்ட பட்டங்கள். மாற்று வழி என்ன, அதுக்கான எந்த இடத்தை வந்து மேலதிகம் ஒதுக்கி இருக்கு. அந்த இடம் வந்து என்னென்னா வந்து எங்கள் இந்த பிரதான வெள்ள நீர் வாய்க்கால் இந்த பிரதான கால் போகிறதால எங்கள் ஏரியா எங்கள் பட்டம் வைக்கிறதுக்கு பக்கத்தால் போகிறது அடியால் நாங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு தான் முடிவெப்பையும் எடுத்து இன்றைக்கு தான் ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கான வேலையை தொடங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 950 ஸ்கொயர் ஃபீட் வருது. அந்த 950 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தற்காலிகமாக நாங்கள் மேடை ஒன்று அமைச்சு அதில் பட்டத்தை வைக்கிறது. உதயசூரியன் அந்த பாலத்துக்கு மேலாக வந்து நீங்க ஒரு மேடை அமைஞ்சிட்டு அதுலயும் பட்டங்களை வந்து வைக்கணும். அந்த மேடை வந்து தற்காலிகமா பட்டத்துக்கு மட்டும். அதாவது சுமார் 75 பட்டத்துக்கு 78 பட்டங்கள் பதிவு செய்யப்பட்டு 71 பட்டங்கள் ஏற்றினது போன வருஷம். ஆனால் இந்த வருஷம் வந்து 135 பட்டங்கள் பதிவு செய்யப்பட்டு நேற்று 125 பட்டங்களுக்கான டோக்கன் எடுத்துக்கொண்டு போயிட்டினோம், செய்ய போயினோம். கடந்த இதில் பட்ட போட்டியில் பங்கு பெற்ற போட்டியாளர்களும் பட்ட போட்டிக்கு வரக்கூடிய நடுவர்களுக்குமே ஒரு சந்திப்பை நடுவர்களும் நாங்கள் ஒரு கலந்துரையாடல நடுவர்களும் வந்து கலந்து பட்ட போட்டியாளர் கருத்துகளும் உள்வாங்கப்படுது, நடுவர்கள்ட்ட கருத்து உள்வாங்கப்படுது, நிர்வாகமும் அதுக்கு ஒரு ஆலோசனை செய்யலாம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டுதான் முத்தரப்புனது கலந்துரையாடலுக்கு பிறகு எங்களது முக்கியமான புள்ளியிடல் திட்டத்தை ஆலோசனை செய்து தான் நாங்கள் புள்ளியிடுறோம். இப்படி நடந்ததுக்கு இவ்வளோ ஆலோசனை நடந்ததுக்கு பிறகும் ஏதாவது போட்டி நடந்து முடிய இல்லை போட்டி நடக்கும் போது எதுவும் குழப்பங்களோ இல்லை விமர்சனம் இல்லை, இதுவரையில் வந்து நாங்கள் குழப்பங்களை எதிர்கொள்ளையில் ஒரு சில பேர் வந்து தங்களுக்கான வாய்ப்புகள் நழுவி போயக்குள்ள தொடர்ந்து தங்களுக்கான தக்க வைக்க வேண்டிய தேவை இருந்து கருதி எங்கள் மீது சில குற்றச்சாட்டுகளோ அல்லது நடுவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளோ வெளியிட்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்கள் ஊடாக. இது இன்டர்நெட்டில் எங்களோட 13வது பட்டப்போட்டி, அதாவது 2011ஆம் ஆண்டு தொடக்கம் இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு இடையில் கொரோனாவால் 2 வருடங்கள் நடைபெற இல்லை. இந்த 13 வருட பட்டப்போட்டியிலையும் பலவிதமான கருத்துக்களை பல போட்டியாளர்கள் எங்கள் மீது நடுவர்கள் மீதும்
எடுத்து கூறியிருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களூடாகவும் நேரடியாகவும் எழுத்து மூலமாகவும் அந்த நிர்வாகத்துக்கும் தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் நாங்களும் அந்த நடுவர்களுக்கான மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயலுமான நாங்கள் பெரும்பாலும் அதாவது எங்களை பொறுத்தளவில் நடுவர்கள் இந்த செயற்பாட்டில் புள்ளியிடலையோ எங்களது நிர்வாகம் தலையிடுவது இல்லை. அதாவது தேர்தல் கடமையில் நீங்கள் இருக்க தேர்தல் முகவர்கள் செல்வது போல பட்ட கலைஞர்கள் இந்த முகவர்களையும் அனுமதிச்சிருந்தாங்க, பிரதிநிதிகளாக அனுமதிச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு போட்டியாளர்களும் அவையோட முகவர் ஒருவரையும் போன முறையும் அனுப்பியிருக்கல. அவையில் எங்கள் மீது குற்றங்களை சாட்டியிருந்தாலும் நாங்கள் வழங்கியிருந்த சந்தர்ப்பங்களை கை நழுவ விட்டு அவையிலாகவே அதில் விட்டிருந்தது தான் நாங்கள் வரலாறு. ஆகவே இதில் நாங்கள் யாருக்கும் சாதகமாக செயற்பட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. இல்லை அதாவது ஒரு பொது விஷயத்தை நடத்துறதுன்றதே பெரிய சவால் தான். பொது விஷயம்ன்ற சாதாரண நடத்திலா ஒரு சின்ன விஷயமா நடத்துறதுன்றதே சவால். இது ஒரு இலங்கையிலேருந்து நிறைய மாவட்டங்கள்லேருந்து வரையினோம். இப்போ அனலதீவு, பெட்டிகளோ, திருவோணமலை, மற்ற சிங்களாக்கள் உட்பட கடந்த வருஷம் வந்திருந்தது. நானே காணொலியில் பதிவெடுத்து இந்த முறை இன்னும் சிறப்பம்சமான விடயம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் அதே போல் தொடர் விடுமுறை, இந்த 4 நாள் விடுமுறை இலங்கையில் நடைமுறையில் இருக்கிறதால தென்னிலங்கையிலிருந்தும் பல பிரதேசங்களில் இருந்தும் எங்களோட பட்ட போட்டிக்கு இந்த முறை பல பார்வையாளர்களும் பல வல்லுநர்களும் ஆய்வாளர்களும் வர இருக்கின்றார்கள். முக்கியமாக பிரித்தானியா தேசத்தில் இருந்து ஒரு பேராசிரியரும் அதே போல் கொழும்பு பல்கலைக்கழகத்திலிருந்து ஆய்வு செய்வதற்காக ஒரு பேராசிரியரையும் நாங்கள் அழைச்சிருக்கோம். அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு எவ்வாறு வந்ததுன்னு சொன்னால், கடந்த காலத்தில் வல்லெடுத்துறை இந்த பட்ட கலைஞர்கள் வல்வை விக்னேஸ்வரா சமூக நிலையத்தின் ஊடாக கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற நுவரெலியா பட்டப்போட்டிக்கு, நுவரெலியா மாநகர சபை இந்த பட்டப்போட்டிக்கு பங்கு பெற்றிருந்தனர். அந்த நேரத்தில் அங்கே அழைக்கப்பட்டிருந்த பேராசிரியர்களும் அந்த விஞ்ஞான கூடத்தில் இதன்ற மாணவர்கள் இந்த ஆய்வுகள் முதல் முறையாகத்தான் அவைகள், அதாவது நாங்கள் வல்லெடுத்துறையிலையும் வட இலங்கையிலையும் இவ்வளோ பெரிய பிரபல்யமாக செயற்பட்டிருந்தாலும் தென்னிலங்கையோ அல்லது சிங்கள மக்கள் மத்தியில் நாங்கள் சென்றிருக்கேன். அது அங்கே போனதுக்கப்புறம் அது போனதுக்கு பிறகு பெரிய அளவில் நாங்கள் சென்றடைஞ்சிட்டோம் செய்தி. அதாவது இங்கேருந்து போன பட்டங்கள் தான் முதலாவதாகவும் 2ஆவதாகவும் வந்திருந்தது. அவையில் இந்த கருப்பொருள் அந்த ஏதாவது ஒரு பொருளை கொண்டிருக்க வேணுமென்றது தான் அவையில் இந்த சிறப்பம்சம் அந்த பட்டம். அந்த வகையில் எங்களோட வல்லெடுத்துறையிலிருந்து போன பட்டம் இலங்கைக்கு அம்புகோள பட்டினத்தில் சங்கமித்தையும் 1000 பிக்குகளும் வந்தது எவ்வாறு என்று வர்ணித்த ஒரு பட்டம் தான் முதலாவதாக வந்தது. அது வல்லெடுத்துறையை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் ஏற்றின பட்டம். அந்த பட்டம் அவியல் பட்டத்தை பார்த்தோன்னே இது எப்படி பறக்கும் என்ற கேள்வியை தான் கேட்டவியல். ஆனால் அது பறந்த பிறகு அவியல் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தவியல். அதுக்கு பிறகு அவியல் அந்த எங்களோட எல்லா பட்டங்களையும் நுணுக்கமாக ஆராய தொடங்கி இப்போ இந்த பட்ட கலைஞர் சிறப்பம்சம் என்ன, 2Dயில் இருந்து 3D 4D 5D என்ற டெக்னாலஜிக்கு வந்துட்டோம். அதாவது சொல்லும் போது இப்போ சொன்னீங்க என்னென்னா, முதல்ல சர்வதேச சர்டிஃபிகேட் சான்றிதழ்கள் பட்ட போட்டியாளர்களுக்கு வழங்கப்படும். இப்போ கதைக்கு தான் நான் ஒரு விஷயமா நல்ல விஷயமா சொல்கிறீங்க என்னென்னா, இப்போ சர்வதேச அளவிலிருந்து ஒரு பிரதிநிதிகள், அதாவது பிரதம விருந்தினர்களாக கூட இப்போ இங்கிலாந்துலேருந்து வர்றதா சொல்லி இருக்கிறீங்க, கொழும்புலேருந்து வர்றதா சொல்லியிருக்கீங்க. அப்போ இது ஒரு மிகப்பெரிய இன்னும் ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை எங்களுக்கு அதாவது அதை நடத்துகிற மாதிரி தானே இருக்குது. அதாவது உலக நாடுகளை எடுத்துக்கொண்டால் பல தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி இருக்கு. அப்படியான ஒரு தொழில்நுட்பம் காற்றின் வலுவின் மூலம் இந்த தொழில்நுட்பத்தை இயக்குகிற சக்தியை உருவாக்குறார்கள் எங்களது பட்ட கலைஞர்கள். இந்த திறமை 100க்கு 99.99% வல்வெட்டுத்துறையை பிறப்பிடமாக கொண்ட கலைஞர்கள்ட்ட தான் இருக்குது. அது கலைஞர்களுக்கு கலைஞர்ன்றதுக்கு அப்பால் வல்லுநர்கள் அல்லது ஆராய்ச்சியாளர்கள் என்ற நிலைக்கு எங்களது பட்ட கலைஞர்கள் வந்துட்டினோம். அதற்காகத்தான் இது மிகவும் பிரபல்யம் அடைஞ்சிட்டு. எங்களுக்கு இப்போ பார்க்கும் பொழுது இங்கே உள்ளவர்களுக்கு இப்போ நம்மட ராஜு, நம்மட ரகு, இப்போ நம்மட கவியன் இப்படி தான் நம்ம கதைச்சு பழகி கொண்டிருக்கோம். ஆனால் இப்போ வெளி மாவட்டங்கள், இப்போ வெளிநாடுகள்லேருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு இப்போ எல்லா ஊர்லேருந்து இருக்கிறவர்களும் இப்போ சமூக வலைதளம் ஊடாக பார்க்கினோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் இந்த பெருந்தன்மை பிரமாண்டம் தெரியுது. இப்போ நான் உள்ளுக்கே இருக்கக்குள்ள நம்மட ஐயா நம்மட தம்பின்றது எங்களோட பார்வையா இருக்கு. ஆனால் வெளியிலேருந்து அதை கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சவால். இது சவாலும் இது ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயமும்.
மற்ற வந்து நுவரேலியாவிலையும் இப்ப போய் முதலாவது இடம் 2ஆம் இடம் பெற்றிருக்கணும். இப்ப வல்ல சனசமூகம் ஊடாதான் அதுக்கு அதே வல்லை விக்னேஸ்வரா சனசமூக நிலையம் ஊடாக. மற்றது வந்து கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு வெற்றி பெற்றவர் வந்து தாய்லாந்துல கூட போய் போன முறை வந்து பயம் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துச்சு இல்லையா? ஃபுல்லா இடமே நிரம்பிட்டுது. அது ஒன்றும் செய்யலாது இடம் இல்லை. ஆனா இப்ப வந்து என்னன்னா அது இப்ப இது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் நிர்வாகத்தை தான் நல்லது நடந்தாலும் வாழ்த்துவினோம், நடந்தாலும் அதாவது மக்கள் கூட்டம் என்பது சில 100 மக்கள்ல இருந்து நாங்கள் பல லட்சம் என்ற நிலைக்கு இந்த மக்கள் கூட்டம் வந்துட்டு இதை கட்டுப்படுத்துகிற சக்தி வந்து எங்களோட 12-13 பேர் கொண்ட எங்களோட நிர்வாகத்தால் முடியாது. நாங்கள் இதுக்கான ஏற்பாடுகள் முக்கியமாக குறிப்பிட போனால் இந்த பட்டப்போட்டி திருவிழாவுக்கு கடந்த வருடம் வந்தவர்கள் இடைவழியில் திரும்பி சென்றதான குற்றச்சாட்டு தான் சமூக வலைத்தளங்களில் இருந்தது. அதுக்காக இந்த வருடம் நாங்கள் கௌரவ ஆளுநர் ஊடாக போலீஸ் திணைக்களம் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை வீதி அபிவிருத்தி திணைக்களம் போன்றவற்றின் ஊடாக அதாவது ஒருமுக போக்குவரத்து திட்டத்தை அறிமுகப்படுத்த சொல்லியும் கேட்டு அதற்கான ஏற்பாடுகளும் நகரசபை ஊடாகவும் போலீஸ் திணைக்களத்து ஊடாகவும் செயற்படுத்தப்பட்ட பத்திரிகைகள் மூலம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கு. எங்களின் சக்திக்கு அப்பாற்பட்டது. இது வந்து அரச இயந்திரத்தால் தான் முற்றுமுழுதாக செயற்படுத்தப்படலாம். வட்டாப்பளை பொங்கல் உதாரணமாக, அதாவது திருக்கேதீஸ்வர சிவராத்திரி விழா, மடு திருவிழா போன்றவற்றில் நடைமுறையில் இருக்குது. ஆனால் அந்த அவ்வையான நிகழ்வுகளில் பல லட்சம் மக்கள் பங்கு பெற்றதால் அது அரச திணைக்களங்களூடாக அரச வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட நிகழ்வாக அறிவிக்கப்பட்டு அரசாங்கத்தினால் நிதி ஒதுக்கப்படுது. ஆனால் நாங்கள் வேண்டுகோள் விட்டதுக்கு அமைய பிரதேச செயலாளர் மற்றும் ஏனைய திணைக்களங்கள் பங்கு பற்றிய ஒரு கூட்டம் நகரசபை மண்டபத்தில் நகரசபை செயலாளர், மாவட்ட வைத்திய அதிகாரி, போக்குவரத்து சபை, வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களம், பொது சுகாதார பரிசோதகர், கடலோர நேவி, கடற்படை, போலீஸ் போன்ற பிரசன்னத்தோடு அந்த கூட்டம் நடந்தது. ஆனால் அதுக்கான ஏற்பாட்டுக்கான செலவே அங்கே அரசாங்கத்திட்ட இடர்பாடான நிலை தான் அங்கே இருக்குது ஒருங்கிணைக்கிறதுக்கு. இது பிரதேச செயலாளர் இந்த முன்னெடுப்பில் இந்த கூட்டம் நடந்தாலும் இதுக்கான நிதி ஒதுக்கீடுகள் என்பது அரசாங்கத்தில் இல்லை. எங்களுடைய நிகழ்வுக்கு இது காலப்போக்கில் அரசாங்கம் வந்து இந்த இவ்வளோ மக்கள் கூடுறதால இதுக்கான ஒழுங்கமைப்புகளை செய்தால் ஒழிய, அதாவது நல்லூர் திருவிழாவுக்காகவோ அல்லது வட்டாப்பளை திருவிழாவுக்காக அந்த பிரதேச செயலகம் ஊடாக கச்சேரி ஊடாக நிதி ஒதுக்கப்படுது. ஆனால் அந்த நிகழ்வு வந்து முற்றுமுழுதாக வட்டாப்பளை கோயில்கள் உரியது. அதே போல் இந்த நிகழ்வு வந்து எங்கடையாக இருக்கலாம். எதிர்காலத்தில் இதுக்கான ஒழுங்கமைப்பை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்றது தான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது. அதாவது நீங்கள் அரசாங்கத்திட்ட முன்வைக்கிற கோரிக்கை வந்து இந்த பட்டப்போட்டி நிகழ்வுக்கான நிதியை கேட்டு இருங்க. இப்போ நிதியை கேட்டு முன்வைக்கிறீங்களா, இல்லை இது இந்த பட்டப்போட்டி அன்று நடக்கிற போக்குவரத்தை சீர் செய்து அதை சரி செய்து தர சொல்லி கோரிக்கை? அதாவது இது வந்து பட்ட போட்டியை நடத்துறது, இதுக்கான நிதி வல்லமை இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு. இதை நிர்வகிக்கிற, அதாவது போக்குவரத்து ரீதியில் மக்கள் இந்த சனத்தொகையை கட்டுப்படுத்தி அவைகளுக்கான சரியான போக்குவரத்து திட்டம், அவைகளுக்கான பாதுகாப்பு அதுகளை நடைமுறைப்படுத்துறது வந்து எங்களோட சக்திக்கு அப்பாற்பட்டது. அது வந்து அரசாங்கம் தான் பார்க்க வேண்டியது. அதுதான் நாங்கள் அது சம்பந்தமாக ஆளுநர் ஊடாக உரிய திணைக்களங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு கடந்த 2ஆம் தேதி வெள்ளடுத்துறை நகரசபை மண்டபத்தில் ஒரு கலந்துரையாடல் நடந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அது பெரிய அளவில் இல்லைன்றது தான் எங்கள் இந்த திருப்திகரமாக இல்லை. அரசாங்கம் ஏற்பாடு செய்த போக்குவரத்து முறை வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை இல்லை. ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட செய்கிறதுக்கு வந்து இப்போ பிரதேச செயலாளர் ஆட்சிக்கு பிரதேச செயலகம் வந்து தன்னுடைய எல்லைக்குள்ள அந்த நிர்வாகிக்க செய்கிறார். அங்கால அடுத்த கட்டத்துக்கு அவர் ஒரு நகர இல்லாம இருக்கு என்ற ஒரு கட்டம். அப்படிதான் இந்த நகராட்சிக்கு வரும்பொழுது அது கொஞ்சம் விரிவடை. அதாவது எங்களோட போட்டி நடக்கிற ஏரியா வந்து வெள்ளடுத்துறை நகரசபை ஏரியா. நகரசபைக்கு உட்பட்ட போக்குவரத்துகள், பல வாகன தரிப்பிடங்கள் இதுகளை எல்லாத்தையும் நகரசபை ஏற்படுத்தி இருக்கு.
ஆனாலும் இந்த சனத்தொகை கூடைக்குள்ள உதாரணமாக கேகேஎஸ் ரோட்டில் வந்து வர்ற ஒரு பார்வையாளர் போக்குவரத்து இடைஞ்சலால் தொண்டமநாத்திலையோ அல்லது பலாளி சந்தையிலையோ அவர் நிறுத்தப்பட்டால் அவை இந்த வாகனம் தரிப்பிடுறோம் அங்கேருந்து அவையில் வர்றதுக்கான வழிவகைகள் இதுகளையெல்லாம் நகரசபையும் செய்ய முடியாது, இல்லை பிரதேச செயலாளரும் செய்கிற கஷ்டம். இது மக்களாக உணர்ந்து கொண்டு தானாக பார்க் பண்ணுறத சரியாக பார்க் பண்ணணும். அதே போல் போக்குவரத்து சட்டங்களையும் நடைமுறைப்படுத்தும். இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் தான் சரியான முறையில் வரலாம். அது ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் வரைக்கும் எந்த ஒரு நாட்டிலையோ எந்த ஒரு இடத்துலையோ எந்த ஒரு நிகழ்விலையோ இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது தான் வளமை. இது என்ன முக்கியமாக இதை முன்வைச்சான்னு சொன்னால் மற்றது நாங்கள் வந்து பட்டப்போட்டி வர்ற பார்வையாளர் இந்த நிலம் கருதி வளமையாக செய்கிற மாதிரி நம்ம வந்து தண்ணீர் வசதி, நகர சபையோட வச்சு குடிநீர் வசதிகள், மற்ற மலசூட வசதிகள், மற்றது இந்த முறை இன்னும் ஒரு இதாக வந்து நாங்கள் வந்து இப்போ வல்லட்டுத்துறையில் இருக்க கழகங்களோட கதைச்சு நாங்கள் இந்த முறை வீதி விளக்குகள் எல்லா இப்போ லைட்டு வல்லட்டுத்துறைனா தெரியும், எல்லா ரோட்லேயும் லைட்டு கட்டுற வளங்க. அதை இந்த முறை நாங்கள் அந்த பட்டப்போட்டிக்கும் எல்லா கழகங்களோடையும் கதைச்சு அது கட்டுறதுக்கும் எல்லா கழகங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிறோம். அப்போ இரவண்டாலும் பாதுகாப்பு ஒன்று வந்து பார்வையாளர் இந்த பாதுகாப்பு, மற்ற இந்த எங்கெந்த ஊராக்கள் இந்த பாதுகாப்பையும் கருதி அந்த ஒரு திட்டத்தையும் செஞ்சுருக்கோம். அதுக்கு எல்லா கழகம் எங்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பு தந்திருக்கார்கள். அது அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக நல்ல விஷயம். இப்போ அண்ணா செயலாளர்ன்ற முறையில் சொல்கிறது வந்து அதாவது வர்ற மக்களுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும், அதே மாதிரி இங்கே வசிக்கிற மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதாவது எல்லா கழகங்களையும் வல்வைக்கு உட்பட்ட எல்லா கழகங்களையும் வந்து நீங்கள் அணுகின முறையில் வல்வைக்கு உட்பட்ட மற்றது வல்வெட்டுத்துறை நடிகாடு நகராட்சிக்கு உட்பட்ட வந்து அணுகின முறையில் அவைகளும் வந்து ஒத்துழைப்பு தந்தது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அவைகள் நிர்வாக சார்பாக அவர்களுக்கு நன்றியையும் இந்த சேவையில் மேலும் வேண்டிக் கொண்டு இந்த நேரத்தில் அவைகளுக்கு நன்றி தெரிவிக்கும். கண்டிப்பாக வேறு எது நீங்கள் இப்போ குடிநீர்ன்ற வந்து இப்போ இலவசமாக இப்போ நிர்வாகம் வந்து கொடுக்குறீங்களோ இல்லை ஜூசியில் கலைச்சி டேங்க் குடிநீர் வசதி, அது மாதிரி மலசல ஊட வசதிகள், பொது மலசல ஊட வசதிகள் செஞ்சுருக்கு. ஏறத்தாழ 12 மணித்தியால நிகழ்வாக இருக்குது. அப்போ வர்றாக்களுக்கு கட்டாயம் மலசல ஊட வசதி வேணும். அதுக்காக நகரசபை இந்த மொபைல் டாய்லெட்ஸ் அது வந்து எங்களோட நகரசபை வல்லெடுத்துறை நகரசபையின்றையும் அதே போல் மாநகர சபையிட்ட இருந்து மேலதிகமாக பெற்று அவைகளையும் நாங்கள் தற்காலிக இடங்களில் பொருத்தி வர்ற ஒன்று கூட மக்களுக்கான வசதிகளை, அடிப்படை சுகாதார வசதிகளை ஏற்படுத்தியிருக்கோம். வர்ற பார்வையாளர்களுக்கு வெளி மாவட்டத்திலேருந்து வர்றாங்களுக்கு நீங்கள் எதுவும் சொல்லக்கூடிய மாதிரி இருந்தாலும் ஏதாவது சொல்லலாம். பட்டப்போட்டி வந்து வருஷம் சனத்திரல் கூடிக்கொண்டு வருது. எங்களுக்கு வந்து பார்வையாளர் இந்த ஒத்துழைப்பு மிக முக்கியம். இந்த இடத்துல இந்த பார்க்குறாங்களுக்கு இதை தெரிவித்து கொள்கிறோம். என்னன்னா வந்து பட்டப்போட்டியில் வந்து நாங்கள் மெயின் பண்ணுறது வந்து இந்த பட்ட கலைஞர்கிட்ட பட்டம் பாதிப்படையாமல் அந்த பட்டம் ஏற்றப்படணும் உண்டு. அடுத்து வந்து வர்ற பார்வையாளர்கள் சந்தோஷமாக போகணும், எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் போகணும். எங்கேருந்து எண்ணம் இப்போ ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர்ன்ற இடத்துல இருந்து செஞ்சு எங்களுக்கு கடைசி கிடைக்க போகிற அந்த பெனிஃபிட், சந்தோஷமான செய்தி என்றால் ஓகே அந்த பட்டப்படி சிறப்பாக நடந்திருக்குன்றதுலாம் நாங்கள் எங்கள் நிர்வாகத்துக்கு கிடைக்கிற ஒரு பெருமதி. அப்போ அந்த பெருமதிக்கோரம் தான் நாங்கள் இன்றைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த பெருமதி கிடைக்கணும், அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் ஓடிக்கொண்டிருக்கோம். அந்த இப்போ பட்டக்கலைஞருக்கு இந்த பட்டங்களும் பாதிப்படையக்கூடாது, பார்வையாளரும் சிறப்பான முறையில் சந்தோஷமாக பார்த்துட்டு போகணும். இரவங்களை இன்னிசை நிகழ்வு அரேஞ்ச் பண்ணிக்கோ அதையும் பார்த்து எந்த வித போகணும். அதுக்கு முக்கிய ஒத்துழைப்பு வந்து பார்வையாளர் ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. நாங்கள் சில பார்வையாளர் வந்து நாங்கள் இந்த பெரியரை தாண்டி வரா சில ஆக்கள் கோயிப்பாங்க, சில ஆக்கள் ஓகே அண்ணா சாரி என்ன நாங்கள் நெஞ்சாக நிற்கிறோம்னு சொல்கிறேன். அந்த ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு தேவை. என்னன்னா நாங்கள் இந்த பட்டம் ஏற்றும் வரைக்கும் முதல் சொன்னது கூட கடைசி பட்டம் ஏற்றும் வரைக்கும் நாங்கள் பெரியஸை எவ்வளோ கட்டுக்க வச்சுக்கணுமோ அதை நாங்கள் முயற்சி செஞ்சு கொண்டு இருப்போம். கடைசி பட்டம் ஏற்றி நாங்கள் அது ஓகே ரிட்டு மார்க்ஸ் போட்டாச்சுட்டா நாங்கள் எல்லாருக்கும் ஃப்ளெக்சிபிளாக போடுவோம். அது வரைக்கும் வர்ற பார்வையாளர்கள் இந்த பட்டத்திடல குழப்பம் இல்லை, அவர்கள் அங்கே நாங்கள் முயற்சிக்க போகிற முயற்சிக்க அந்த எங்கள் உறுப்பினர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் என்றும். மற்றது இப்போ எங்களது பெரிய பிரச்சனை வந்து வாகனத்து நெரிசல், தெரு வழிய வாகனங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பங்களை கிடைச்ச நாங்கள் ஒரு இதாக நினைக்கிறோம். என்னென்னா வந்து வாகனம் விடுறாக்கள் வந்து ஒரு வழி இப்போ ஒரு ரோட்டில் வாகனங்கள் கட்டுக்கடங்காத கூட்டம்னு தான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நாங்கள் இந்த முறை பிரதேச செயலாளர்கிட்ட வேண்டுகோளுக்கு நாங்கள் பலமையாக விடுற
அதாவது வாகன தரிப்பிடத்தை விட மேலதிகமான வாகன தரிப்பிடங்களையும் நாங்கள் மென்ஷன் பண்ணி நகர சபைக்கு கொடுத்துருக்கோம். அவர்கள் அந்த இடங்களையும் வாகன தரிப்பிடங்களை ஆக்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறீங்க. குறிப்பிட மன்னிக்கணும். இப்ப என்ன சொல்றீங்கன்னா, இப்ப வர்ற இதனூடாக பார்வையாளர்களுக்கு வைக்கிற ஒரு வேண்டுகோளாக தான் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நிறைய மக்கள் சார்ந்திருக்கு. விக்னேஸ்வரா சனசமூக நடத்தினாலும் அனைத்து இலங்கை பார்வையாளரும் வந்து உள்ளடக்கப்படுது. அப்ப அவைகள் குழந்தைகள் குடும்பங்களோட வரும் பொழுது அவைகளுக்கு கொஞ்சம் இடையூறுகள் இல்லாமல் நடத்துறவைக்கு கொஞ்சம் ஒத்தாசை கொடுத்தா இன்னும் அது சந்தோஷமா இருக்கு. இப்ப நடத்துற ஆட்களுக்கு முக்கியமா நான் என்னத்துக்கு இடைநிறுத்தினான்னு சொன்னா, இப்ப அந்த போக்குவரத்து வந்து எங்கெங்க நீங்க வந்து அந்த நிறுத்தம், அதாவது தரிப்பிடங்களை வந்து தரிப்பிடங்களுக்கு வந்து இடத்தை ஒதுக்கி இருக்கிறீங்கன்ற இதுல அறிவிச்சீங்கன்னா வரப்போற பார்வையாளர்களுக்கு வந்து வசதியா இருக்கும். அது வந்து ஃபைனலைஸ் பண்ணி நாங்கள் இப்போ நகர சபை பிரதேசம் ஃபைனலைஸ் பண்ணி வருகிற நாளைக்கெல்லாம் நாளண்டை பேப்பரில் பட்டப்போட்டிக்கு முன்தின பேப்பரில் அது சம்பந்தமான முழு விளக்கங்களும் அளிக்கும். பத்திரிகை மூலம் சகல பார்வையாளர்களும் தெரியப்படுத்துகிறோம். பிரதேச செயலாட்ட வேண்டுகோள் அந்த ஒரு விருப்பம், அதாவது யாருக்கும் தெரியப்படும். பொது திரைப்படங்களாக அமைக்கிறதுக்கான காணிகளோ இல்லை மைதானங்களோ நாங்கள் தெரிவு செய்து கொடுத்துருக்கிறோம். அதுக்கான முறைப்படியான அனுமதிகளை பெற்ற பிறகு தான் நாங்கள் அதை அறிவிக்கலாம். சில பாடசாலைகள் இந்த மைதானங்கள், சில பொது நிறுவனங்கள் இந்த பொது விளையாட்டின் மைதானங்கள், இப்படியான இதுகளை எல்லாம் நாங்கள் தரிப்பிடமாக கொடுத்துருக்கோம். கடந்த ஆண்டு வந்து இப்போ பர்புர வீதி இருக்குது தானே, பர்புர வீதியில வர்ற எங்க தரிப்பிடம் வந்து ஒதுக்கி இருந்த நீங்கள் அந்த தரிப்பிடத்துல வந்து இந்த முறையும் ஒதுக்கி இருக்கிறீங்க. அதாவது வந்து இப்ப வர்ற பார்வையாளர்கள் வந்து இப்ப பருத்துறையிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு வந்து நீங்க எந்த பக்கத்துல ஒதுக்கி இருக்கிறீங்க? வளமையா வந்து பருத்துறையிலிருந்து வர்ற பார்வையாளருக்கு நலன் கருதி நாங்க வந்து வல்ல மகளிர் பருத்துறை வீதியால் வருகிற பருத்துறை வீதியால் எங்கெந்த இடத்துக்கு எங்கெந்த பட்டங்களுக்கு வருகிற பார்வையாளருக்கு வந்து நாங்கள் பொழுகண்டி, அதாவது பொழுகண்டி கந்தவன கோயில் அதில் பேரியர் போட்டு முதல் கட்டம் ஆகப்பெரிய வாகனம் முதல் பைக் அதில் உள்நிலையை விட்டு நாங்கள் முதல் வந்து போன வருஷம் இந்த முறையும் வந்து இந்த வல்லமகளிர் மகாவித்தியாலய மைதானம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி அங்கால தீர்த்த கடற்கரையிலேயும் அது ஊரணி தீர்த்த கடற்கரையிலையும் பார்வையாளர்கள் தாங்களாக கொண்டு விட்டுட்டு போகிறோம். அதுவும் ஒரு இடவசதியை ஒழுங்கு செய்து கொடுத்துருக்கோம். மேலதிகமாக அங்கேருந்து வர்றாங்களுக்கு வேறு மைதானங்களையும் நாங்கள் நகர சபைக்கு தெரியப்படுத்தியிருக்கோம். அவர்கள் அந்த மைதான ஒழுங்கமைப்புகளை கதைச்சு அந்த அதுக்குரிய வழிபாதைகளையும் டிரெக்ஷன்ஸையும் போடுவீங்க. பருத்துறை 51 லைன், அதாவது பருத்துறையிலேருந்து வல்லத்துறைக்கு வரக்கூடிய இடத்துல மகளிர் பாடசாலை மைதானம் முன்னாலே இருக்க வந்து, அதாவது வந்து தரிப்பிடமா லைட் வெஹிக்கிள் பார்க்ஸ், ஹெவி வெஹிக்கிள் வந்து நாங்க பொழுவண்டி கந்தவனத்தை கோயிலே அதாவது தூச்சக்கர வண்டி வாகனங்கள் வந்து மகளிர் பள்ளி மைதானத்திலேயும் மகளிர் பள்ளிக்கூடத்தை தாண்டி பேரியர் போடப்படும். அந்த பேரியருக்கு இங்கால நடந்துதான் வரக்கூடியதா இருக்கும். அதாவது யாழ்ப்பாண உடுப்பட்டி வீதி வல்லெடுத்துறையால் வரைக்குள்ள வல்வெட்டி கழிஞ்சு வல்லெடுத்துறை பீப்புள்ஸ் பேங்க் அடியில், மக்கள் வங்கிக்கு அடியில் முதலாவது பேரியர் இருக்கும். அதை அடுத்து தூவிச்சந்தி, அதாவது மயான தூவிச்சந்தியில் மருதடி சந்தியில் வந்து பேரியர் இருக்கும். அதுக்குள்ளால் கொண்டு போய் பார்க் பண்ணலாம். தீர்வில் சதுக்கத்திலையும் தீர்வில் மைதானத்திலையும் அதை சுற்றிய ஏரியாவிலையும் பார்க் பண்ணக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தியிருக்கு நகர சபை. அதே போல் கேகேஎஸ் வீதியிலேருந்து பொன்னால பருத்துறை வீதியை நோக்கி வர்ற பார்வையாளர்கள் தொண்டமனார் பக்கம் இருந்து வர்றவியல் சோடாக்கடை சந்தியில் முதலாவது பேரியர் இருக்கும். அந்த சன்னதியோல் தொண்டமனார் வீதியால் வர்றவியல் சோடாக்கடை சந்தியில் வச்சு திருப்பி அங்கால நிக்கலுக்கு ரவுண்ட் அந்த தோட்டங்கள் காணிகளுக்குள்ள வந்து பார்க் பண்ணக்கூடிய வசதியை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் நேரே வந்தால் 2வது பேரியர் வந்திருக்குது நிக்கோலி சந்தியில், அதாவது இலங்கை பாதுகாப்பு படையினர் இந்த கேம்புக்கு முன்னால் பேரியர் இருக்குது. அதை தாண்டி வந்து சிதம்பரம் கொளிச்சி மைதானத்தில் வந்து அதில் இந்த மோட்டர் சைக்கிள் போன்ற சிறிய ரக வாகனங்களை தரிக்கப்படுத்த வசதியும் நகர சபையால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இவ்வாறான போக்குவரத்து அந்த சிதம்பரம் சந்திக்கு அங்கால நடந்துதான் ஒவ்வொரு பார்வையாளரும் வரக்கூடியாரு. பிரதான வீதியூடாகவும் வரலாம், ஏனைய
உபவீதிகளாக கடற்கரைக்கு இறங்கி கடற்கரை ஓரமாகவும் நடந்து வரலாம். இது வந்து கிழக்கு திசையில் வல்வ மகளிரிலிருந்தும் வரலாம். அதே போல் மேற்கு பக்கத்தில் ஆதிகோவில் பக்கத்திலிருந்தும் கடற்கரை ஓரத்தாலையும் எங்களது வல்வை உதயசூரியன் உல்லாச கடற்கரையை நோக்கி பார்வையாளர் வரக்கூடியதாக இருக்கும். அந்த கடற்கரையால் வர்றதன் மூலம் பிரதான வீதியில் ஏற்படுற நெருக்குதலை தவிர்த்து கொள்ளலாம் என்பதையும் பார்வையாளர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தும். ஒரு நல்ல ஒரு தெளிவான விளக்கமாக இருக்கு. இப்போ பார்த்து கொண்டிருக்கிற ஆக்களுக்கு தான் இது முக்கியமான ஒரு தெளிவுபடுத்தலாக இருக்கும். வர்றாக்கள் இங்கே வாகனங்களை நிறுத்துறது கொள்றதுன்றதுக்கு இது ஒரு தெளிவான விளக்கமாக இருக்குது. அதே போல் இந்த நேரத்தில் உங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு நாங்கள் ஒரு சிறப்பான ஒரு நன்றியையும் ஏனைய யூடியூப் சேனலுக்கு ஒரு விழிப்புணர்வான செய்தியை நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். உங்களை போல் முன் வந்து இவ்வாறான செய்திகளை கொண்டுற ஊடகங்கள் தான் எங்களுக்கு தேவை. தனியாக போட்டியான தினத்தன்று மைதானத்துக்குள்ளே உள்நுழைஞ்சு தங்களுக்கான வருமான வழிக்கு மட்டும் இருக்கிறதுக்காக அந்த ஊடகங்களை நாங்கள் அனுமதிக்க விரும்பவில்லை. அதாவது மக்களுக்கு தேவையானதும் சமூகத்துக்கு தேவையான செய்தியை யூடியூப் சேனலாக இயங்குகின்ற உங்களை போல் அருள் ஸ்டூடியோ இந்த யூடியூப் சேனல் போல் வர்ற ஆக்களுக்கு மட்டும்தான் இந்த வருடம் நாங்கள் ஏனையவர்களை நாங்கள் உள்நுழைகிறதுக்கு அனுமதி வழங்குகிற இல்லை என்ற ஒரு முடிவில் இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கும் அந்த நிறைய நூற்றுக்கணக்கான யூடியூபர்ஸ் வரைக்குள்ள மைதானத்தில் பட்டங்களை ஏற்றுறதுக்கு மிகவும் இடைஞ்சலாயிருக்கு. ஆகவே சமூக ஆர்வமுள்ள மக்களுக்கு தேவையான செய்திகளை கொண்டு போகிற எங்களுக்கும் பார்வையாளர்கள் பட்டக்கலைஞர்களுக்கு உந்து சக்தியாக இருக்கிற யூடியூப் சேனலில் மட்டும்தான் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து அவைகளை ஆதரித்து இந்த சந்தர்ப்பத்தை வழங்குறதுக்கும் மற்றவைகளை நாங்கள் வழங்க விரும்பவில்லை என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரியப்படுத்தும். ரொம்ப நன்றி கவி என்ன சொல்கிறது. அதாவது வந்து இப்போ ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது. இப்போ நானாக தான் முன் வந்து சில விஷயங்களை வந்து நானாக தான் செய்கிறேன். அதை கருத்தில் மனசில் வச்சு சொன்னதுக்கு மனசாக நன்றி. ஊருக்குள்ளே நடக்கும் பொழுது நாங்களும் எங்களால் முடிந்தளவு என்ன ஒரு ஆதரவை தர முடியுமோ அதை எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட நல்முறையில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதுக்கான ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய முயற்சி தான். முக்கியமான என்ன விஷயம் சொன்னால் இது பட்ட போட்டியை தாண்டின ஒரு முக்கியமான கேள்வி வந்து கவிச்செல்வனாக்கு. இப்போ பட்ட போட்டியில் நீங்கள் பொது வேலையிலன்றது ஈடுபடுறீங்க பொது விஷயங்களில். இப்போ இந்த பொது போக்குவரத்து வீதிக்கான ஒரு முன்னெடுப்பில் கூட ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டு அந்த ஒரு இது போன்ற நிகழ்வுகள் வந்து சும்மா சாதாரண ஆளுக்கெல்லாம் வராது. இதில் ஒரு தவறாக நின்று இதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அதை சுமூகமாக கேண்டில் பண்ணி அதை கொண்டு போய் நடத்துறன்றது பெரிய விஷயம். எதிர்காலத்தில் அரசியல் ஏதாவது பிரவேசிக்கிறதுக்கான உங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்பாடா இருக்கா? அதுக்கு உண்டானதான் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? வல்வெட்டுத்துறையில் வந்து இன்றைக்கு இல்லை 2011 ஆண்டு, அதாவது நாங்கள் அந்த பட்டப்போட்டியை தொடங்கின காலத்தில் இருந்து நான் சமூக பணியில் இருக்கிறேன். வல்வெட்டுத்துறையில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அதாவது முக்கியமாக வன்னி பெருநிலப்பரப்பிலிருந்து இடம்பெயர்ந்து நிறைய எங்களது முன்னாள் போராளிகளும் அதாவது விழிப்புணர்ந்த பொதுமக்களுமாக வல்வெட்டுத்துறையை நோக்கி வந்திருந்த நேரத்தில் வல்வை ஒன்றியத்தின் தலைவராக 2011 ஆண்டு நான் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 2013 ஆண்டு வரையில் வல்வெட்டுத்துறையின் வல்வை ஒன்றியம் என்ற ஒரு அமைப்பை இலங்கை அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு அமைய ரிஜிஸ்டர் பண்ணி பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக்கி உலகத்தில் உள்ள 8 வல்வை ஒன்றியங்களூடாக உதவிகளை பெற்று அப்போவே இந்த சமூக பணி ஆரம்பிச்சிட்டு அதன் மூலம் அன்று வல்வை அபிவிருத்தி இளைஞர் ஒன்றியம் என்ற ஒரு இளைஞர்களுடைய விழிப்புணர்வை உருவாக்கி அதாவது மயிலியதனையிலிருந்து ஊரணி வரையில் நாங்கள் வீதி விளக்குகளை அன்றைக்கு இப்படி எந்த இதுவும் இல்லாத நேரத்தில் நாங்கள் போட்டுனாங்க. அப்படி ஒவ்வொரு செயற்பாடுகளை செய்து கொண்டு வந்து அதாவது அடுத்ததாக 52 பஸ் வல்வெட்டுத்துறையில் ஓடாமல் இருந்தது. அதுக்குரிய முயற்சியை ஏற்படுத்தி வல்வெட்டுத்துறை சந்தியிலிருந்து எனது தந்தையாரோட சேர்ந்து அதுக்கான முயற்சியை ஏற்படுத்தி ஓடினாங்க. இப்படியான சமூக பணியில் ஈடுபட்டிருக்கிறது தான் இந்த சமூக வாழ்க்கையில் இருக்குது. அந்த ஒரு வகையில் தான் நான் வல்வை உதயசூரியன் கழகத்தில் செயலாளராகவும் விக்னேஸ்வரா சனசமூக சேவா நிலையத்தில் தலைவராகவும் அன்று தொட்டு இன்று வரை பட்ட போட்டிகளில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டும் அதேபோல் வல்வை சிவகுரு வித்தியாச பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளராகவும் இந்த பொதுப்பணியில் ஈடுபட்டிருக்கேன். அரசியலுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை.
ஆனா வருங்காலத்துல வந்து உங்களை அரசியல் களத்துல நாங்க எதிர்பார்க்கலாம். அது மக்கள் தான் முடிவு செய்யணும். இல்ல அதாவது மக்கள் முடிவு செய்வார்கள். இப்ப சிவா எங்களோட ஊரை பொறுத்த வரைக்கும் சிவாலிங்க ஐயா இருக்க. ஆனா இன்றைக்கு அவர் வந்து ஒரு முதுமையான நிலையில தான் இருக்க. வயது முதுமை இருக்கு அவருக்கு. இப்ப அவையல்ன்ற வழிக்கு பின்னால உங்களை வந்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு அரசியல் தலைவராக நாங்க எதிர்பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன். நான் வந்து நீங்க போல வல்வெட்டித்துறை அண்டா என்னதான் எவ்வளவு பேர் இருந்தாலும் பெருமை அண்டு இருக்கு, கொஞ்சம் இருக்கு. அந்த வகையில் அரசியல் முயற்சி அடைஞ்சாலும்டா நீங்க சொல்ற மாதிரி சிவாலிங்கம் ஐயாவுக்கு பிறகு அடுத்த கட்டம்ன்றது இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு, வெற்றிடமா இருக்கு. அது வந்து அந்த வெற்றிடத்தை நிவர்த்தி செய்யணும்ன்றது பலதான் பெரிய தலைவர்கள் இருக்கணும். நான் இல்லைன்னு சொல்லல. அரசியல் முதிர்ச்சி அடைஞ்சு இப்போ முதுமை அடைஞ்சிருக்க ஒரு அரசியல்வாதின்னா நான் சிவாலிங்கம் அப்பா மாமான்னு சொல்லுவேன், சிவாலிங்கம் அண்ணான்னு சொல்கிறேன். எனக்கு தகுதி இல்லைன்னா அவருக்கு மேலே 50 வயதுக்கிட்ட வித்தியாசம். நான் கூட அப்பா மாமான்னு அவரை சொல்லுவேன். சில இடத்துல அவரோட சேர்ந்து சில வேலைகளை செஞ்சுருக்கோம். அந்த வகையில் அவருக்கு பிறகு இந்த வல்வெட்டித்துறைன்றதை விட இப்போ உடுப்பட்டி தொகுதி பருத்துறை தொகுதிக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு, வெற்றிடம். அவருக்கு அடுத்த கட்டம் அரசியலில் இருக்கிற வெற்றிடம் நிரப்புறதுக்கு எங்கேருந்து வல்வெட்டித்துறை சேர்ந்தார்கள். இப்போ உதாரணம் நீங்கள் கேட்ட மாதிரி கவிச்சலன் அவர்கள் நீங்கள் கேட்குற மாதிரி வல்வெட்டித்துறை இருக்காக ஒற்றுமையாக இருந்து ஒரு அந்த வெற்றிடத்தை நிரப்பணும். அதுதான் எந்த வேண்டுகோள். அது அரசியலில் ஆறாமல் இருக்கலாம். நான் உதாரணத்துக்கு கவிச்சலன் சொல்ல ஒரு ஒரு ஆளும் வந்து அந்த அரசியல் இருப்பிடத்தை நிரப்பலாம். அந்த இருப்பிடம் நிரப்பப்படுறது வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. சிவாலிங்கம் ஐயாவுக்கு பிறகு அந்த ஐயா இருக்கேக்கே அந்த இருப்பிடத்தை வெற்றிடத்தை நிரப்புறது தான் நல்லமென்று நான் நினைக்கிறேன். நான் அடிக்கடி சிலாகளோட கையை சொல்கிறது, ஒரு பெரிய தலைவர் இருக்கேக்கே ஒரு ஆளை வளர்த்து விட்டு அவர் அந்த இடத்தை பிடிச்சிட்டாருன்னா பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஆள் இல்லாமல் போனால் பிறகு அதுக்கு பிறகு அந்த அரசியல் வெற்றிடத்தை நிரப்புறது மிகப்பெரிய கடினமாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தின் மூலம் வல்வெட்டித்துறையில் இருக்கிற பல அரசியலில் ஈடுபடுற பல இளைஞர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து இனி வருங்காலத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற போது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் வந்து எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்ன்றதான் என்னுடைய கொள்கை. கண்டிப்பாக இப்போ என்னடா வந்து நான் எந்த கட்சிக்கும் எதிரானவும் இல்லை, ஆதரவானும் இப்போ இதில் தெரிவிக்கலாது. வல்வெட்டித்துறையில் இருக்கிற பல இளைஞர்கள் இந்த அரசியலில் ஆர்வமாக இருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் அனைவரும் ஓரணியில் நின்று வல்வெட்டித்துறையில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்ன்றது என்னுடைய ஐயப்பாடு. அதை நிவர்த்தி செய்யணும்ன்றது என்னுடைய பெரிய ஆவல். அது இதன் மூலம் வல்வெட்டித்துறை இளைஞர்களுக்கும் இதன் மூலம் இந்த ஒரு விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல் ஒரு செய்தியை சொல்லணும். வல்வெட்டித்துறை இந்த வரலாறை எடுத்தால் வல்வெட்டித்துறை வந்து இன்றைக்கும் தமிழினத்துக்கு ஒரு முன்னுதாரணமான செயற்பாடுகளை தான் செய்திருக்கு. அது இன்று வரையில் வரலாற்றில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதாவது போராட்ட வரலாறாக இருக்கலாம், போராட்டத்துக்கு பிற்பட்ட அரசியல் பாதையாக இருக்கலாம். அதாவது வல்வெட்டித்துறை இந்த வரலாறுகளில் பார்த்தா வல்வெட்டித்துறை இந்த மக்கள் வந்து எதற்கும் முன்னுதாரணமாகவும் முன்னின்று செயற்படுறவர்கள். அதாவது அரசியலாக இருக்கலாம், ஒரு திட்டமாக இருக்கலாம், ஒரு பயணமாக இருக்கலாம், அனைத்திலேயும் வெற்றி பெற்று ஒரு வரலாற்றை கொண்டிருக்கிற மக்கள் கூட்டமாகத்தான் இந்த வல்வெட்டித்துறை மக்கள் இருக்கு. அந்த வகையில் தான் இந்த பட்டப்போட்டி திருவிழாவும் இந்த பட்டப்போட்டி இந்த பட்ட கலைஞர்கள் இந்த திறமையும் இருக்குது. இந்த வகையில் தான் இந்த அரசியலை எடுத்துக்கொண்டாலும் வரலாறு கடந்து வந்த பாதைகளை பார்த்தா அரசியல் தலைவர்கள் இந்த தீர்மானங்கள் வல்வெட்டித்துறையில் எடுத்து இன்று வரையில் அரசியலில் தக்க வைக்கப்பட்டிருக்கு. அதே போல் போராட்ட வரலாற்றிலையும் இங்கே எதிர்கால அரசியல் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதே போல் வல்வெட்டித்துறையின் அபிவிருத்தியுடன் கூடியதான ஒரு அரசியல் என்ற தேவை இப்போ உணரப்பட்டு கொண்டிருக்கு. அதாவது அடிப்படை போக்குவரத்து என்றதை பருத்துறை பொன்னால வீதியில் தொண்டமினாரிலிருந்து வல்வெட்டித்துறை நகரம் புறக்கணிக்கப்பட்ட நிலை தான் இருக்குது. அதை எடுத்து எம்புறதுக்கு இன்றைக்கு வல்வெட்டித்துறையிலிருந்து ஒரு இளைஞர் குழு சக்தியை உருவாக்கி அந்த ஒரு சிறந்த போராட்டத்தை முன்னெடுத்தி இருக்கோம். இதுக்கு அடுத்த கட்டமாக எங்களோட இளைஞர்களும் எங்களோட வல்வெட்டித்துறை மக்களும் ஒன்று சேர்ந்தால் இன்னும் பெரிய மாற்றத்தையும் ஒற்றுமையின் மூலம் கவிச்செல்வன் இந்த ஒரு செயல்பாடு இப்போ ஐயாக்கட செயல்பாடை வச்சு தான் கவிச்செல்வன் உள்ள வந்திருப்பார். இப்போ இந்த நிர்வாகத்துக்குள்ள இல்லையா? இப்போ நீங்க தான் முன்னோடியா? இதெல்லாம் யுத்த காலத்தில் இந்த நிர்வாகத்தை
தூங்காமல் காப்பாற்றி கொண்டு வந்து கொண்டு வந்து இன்றைக்கு தலைவராக இருந்தது பொருளாளர் தலைவர் கடற்கரை தலைவர் உங்கள்ட்ட நிறைய பயணங்களை பார்த்து தான் பின்னால வளர்ந்து இப்ப கவிச்செல்வனை வந்து இப்ப தலைவரா முன்னுக்கு வந்திருக்கிறார். இப்ப கவிச்செல்வனுக்கு நான் முன் வச்ச இப்ப அரசியல் கேள்விய செயல்பாட வச்சுட்டாங்க. இப்ப நீங்க நிக்கிற தைரியத்துலதான் இப்ப வந்து உள்ள வந்திருக்கோம் இல்லையோ? இப்ப இவரை போல பக்கவளமானிகளோட இந்த ஒரு பார்வையில நீங்களும் உள்ள வந்திருப்பீங்க. இப்ப உப செயலாளர் இருந்து செயலாளர் இது செய்கிறார்கள். அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு யோசிக்க கூடாது. வெற்றி தோல்வி அடுத்தது. மக்கள் எடுத்தோடனே வெல்ல வைக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. கண்டிப்பா வாங்க எதிர்பார்க்கிறோம். உங்களுக்காக இல்லைன்னாலும் விதிசனை போல அடுத்த தடவை நீங்க அரசியல் களத்துல வந்து தோத்தான்னு ஜெயிச்சான்னு அடுத்ததா படியேறதுக்கு அவையில் ரெடியா இருக்கிறோம். இது வந்து என்னோட ஒரு அவர் விதுசன் வச்ச கோரிக்கை என்ன அதோட ஒரு சேர்ந்த கோரிக்கை தான் நானும் வைக்கிறேன். நீங்க முன்னோடி சொந்தமா போல உண்மையிலேயே இந்த அரசியல்ன்றது நான் உண்மையா விரும்பினது வந்து சிவாலிங்க பார்த்தேன். ஏனென்றா அவர் எனக்கு எங்க இதை சொல்லலாமோ தெரியல, சிலாக்கள் என்ன நடக்குது தெரியல. நானும் இப்போ எந்த விருப்பத்தை சொல்றேன். அவரை எனக்கு பிடிச்ச காரணம் வந்து உண்மையிலேயே அவர்கிட்ட பணம் வந்த விஷயம் இல்லை. எல்லாத்துலேயும் ஓப்பனாக கதைக்கக்கூடிய ஒரு துணிவு. நாங்கள் சின்ன 2009 பிரச்சனை முடிஞ்ச பிறகு உதாரணத்துக்கு ஒரு விழா வந்து செய்யலாம், தடை செய்யப்பட்ட விழா செய்யலாண்டா ஆளை நாங்கள் எப்படி காணலாம் வேண்டா, ஒரு வாகனத்தில் ஏறுவார், வாழை குத்தி ஒரு பேனர் சட்டி உண்டு, அதில் தீபத்தோட ஆள் போகும். இப்போ இந்த அடுத்த நாள் பேப்பரில் பார்த்தா அங்கே தீபம் கொளுத்தினா இங்கே தீபம் கொளுத்தினா அந்த ஒரு அப்படி ஒரு துணிச்சலான ஒரு ஆளை பார்த்தா இந்த அரசியல்ன்ற விஷயத்துக்கே நான் உள்ளே வந்தேன். நான் இதில் நேராக சொல்கிறேன். அதில் எவருக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அரசியலை இப்போ கவிச்சித்தப்பா எனக்கு சித்தப்பா முறைக்கு உண்மையிலே எனக்கு சித்தப்பா. இப்போ இவையும் சமூகத்தில் செய்கிற மாதிரி சமூக பணி செய்கிற மாதிரி நான் முதல் அடித்தளமாக வச்சது சிவாலிங்கம் ஐயா வச்சு தான் எனக்கு அரசியல்ண்டா என்னன்றதை கற்றுக்கொண்டேன். அது இதில் தெரிஞ்சு கொள்ளும். உண்மை வினோத் தான் தலைவர். அப்போ நாங்கள் வினோத் இந்த கடையில் வச்சு தான் முதலாவது நோட்டீஸ் எழுதினேன். நான் எழுதி அதை கவிஞப்பா சரி பார்த்தவர். அவர் தான் அந்த வினோதம் விசித்திரம் என்றதுக்கு வீணா சீனா போட்டு பிராக்கெட் போட்டு தந்தவர். அப்போ அதை பேர்ந்து நோட்டீஸை கொண்டு ஒரு இடமா ஒட்டினாங்க. ஒரு எங்களுக்கு அந்த ஒரு உந்து சக்தி ஏற்படுத்தின உருண்ட செயற்பாடுகளும் ஒரு காரணம். எங்கள்கிட்ட வட்டை போட்டு பிரபல்யம் அடைகிறது. நாங்கள் கட்டின பனரை ஒரு வெள்ளெடுத்துலேருந்து ஒரு வீதியில் கலட்டி வச்சுட்டாங்க முதல் பட்டை போட்டியில். அப்போ அதுகளெல்லாம் எங்களுக்கான ஒரு இப்போ வளர்ச்சிக்கான படிக்கல். இப்படி தான் இந்த வல்லெடுத்துறையில் எந்த ஒரு செயற்பாடு செய்ய போய்க்கும் ஒரு இதுகள் வரும். ஆனால் அதை வந்து எதிர்கொண்டு நாங்கள் சேலஞ்ச் பண்ணி போகாமல் இருந்தால் எங்கும் வெல்லலாம். அதுதான் இன்றைக்கு இந்த மக்கள் சக்தியாக வல்லெடுத்துறையில் ஒவ்வொரு கலைஞரும் இன்றைக்கு எவர் என்னத்தை சொன்னாலும் பட்ட போட்டியில் பட்ட கலைஞராக வரணுமென்று இன்றைக்கு 125 பட்டத்தை கொண்டுற அளவுக்கு சிறுவர்கள் முதல் பெரியவர் வரையில் ஆர்வமாக இருக்கணும். எவர் என்னத்தை சொன்னாலும் அதுக்கு காரணம் வந்து இன்றைய பட்ட போட்டியின் மகத்துவம். அதுக்கு மக்கள் மத்தியில் ஏற்பட்ட வரவேற்பு. அதை உருவாக்கினது யார்? வல்வை விக்னேஸ்வரா சனசமூக சேவா நிலையம் என்ற ஒரு அமைப்பு. நாங்கள் அன்றைக்கு தொடங்கிய முதல் அது இன்னொரு கருத்து இருக்குது. வல்லெடுத்துறையில் இன்னொரு தப்பான ஒரு கருத்தை இன்றைக்கும் இப்போ சமூக வலைத்தளங்களில் சில பேர் உருவாக்கி, அதாவது வல்வை விக்னேஸ்வரா சனசமூக சேவா நிலையத்துக்கு முதல் வல்வை சனசமூக சேவா நிலையம் வல்லெடுத்துறை சந்தியை மையமாக கொண்டது ரேவடியில் 2 வருஷம் பட்ட போட்டி நடத்தினது. சில பேர் வந்து அதை பிள்ளையான முறையில் ஒரு குறிப்பிட்ட கழகத்தை அது கொண்டாடி கொண்டிருக்கணும், அந்த கழகம் நடத்தினதாக சொல்லினோம். அதெல்லாம் தவறான செய்தி. அந்த ஆதாரங்களோடு நான் வச்சுக்கேன். அதுக்கு முதல்ல 72ஆம் ஆண்டில் ஒருக்கா பட்ட போட்டி நடந்திருக்கு. மற்றும்படி பட்டங்கள் கட்டப்பட்டிருக்கு. கட்டுக்கொடி கொக்கு பிராந்து அப்படியான பட்டங்களும் லைட்டு பட்டங்கள் இளைஞர் குழு ஒன்றாகி பட்டங்களை ஏற்றுறது தான் வல்லெடுத்துறை இந்த வரலாறாக இருந்திருக்கு. வரலாற்றை எடுத்து ஆராயக்கல. நாங்கள் வந்து சிறிய அந்த இது இல்லாமல் போகக்கூடாதுன்றதை 2011ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு ஊருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பின எங்களோட உறவுகள் வந்திருந்த நேரத்தில் வல்லெடுத்துறை சந்தியில் பெரிய கேம்ப் இருந்தது. இன்று வரையில் வல்லெடுத்துறை இருந்த வல்வை சனசமூக சேவா நிலையம் இயங்கு நிலையத்து தான் இருக்கும். மேலே வல்லெடுத்துறை இருந்த மூத்த சனசமூக சேவா நிலையம் அனைவரும் உறுப்புரிமை கொண்டிருக்காது. அதாவது கூடுதலான வல்லெடுத்துறை மக்கள் இப்போ பங்குரிமை கொண்டிருக்கிற ஒரு சனசமூக சேவா நிலையம் தான் வல்வை சனசமூக சேவா நிலையம். இப்போ எனக்கு தெரிய நான் சின்னல பொன் விழா வந்து நல்ல சிறப்பாக நடந்தது. 93ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். 93 94 குத்துச்சண்டையெல்லாம் நடந்தது. அப்படி பெரிய விழாவாக வல்வை சனசமூக சேவா நிலையம் நடத்தினது. அந்த நேரத்தில் அந்த பட்ட போட்டியே நடத்தினது.
அந்த ஞாபகங்களை வச்சு தான் நாங்கள் 2011ஆம் ஆண்டு நாங்கள் வல்வை விக்னேஸ்வரா சமூக சேவா நிலையத்தால் வினோத் தலைமையில் திருக்குமரன் செயலாளராகவும் வாமனன் பொருளாளராகவும் இருக்க வினோத் இந்த கடையில் வச்சு நோட்டீஸ் எழுதி தான் அந்த போட்டியை முதலாவது முறையாக நடத்தினாங்க. அப்போ ஒரு 250 பேர் வரைக்குள்ள நாங்கள் இப்படியெல்லாம் எதிர்பார்க்கல. இந்த ஊரில் ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கிற மாதிரி தான் எங்களோட பட்டப்போட்டி இருந்தது. ஆனால் காலப்போக்கில் எங்களோட நிபந்தனைகள், எங்களோட பட்ட கலைஞர்களில் காட்டின ஆர்வம், பட்டத்தின் தன்மை, சமூக ஊடகங்கள் இந்த பங்களிப்பு, முக்கியமாக எங்களுக்கு தந்த விளம்பரதாரர்கள், இந்த மீடியா ஸ்பான்சர்ஸ், இதுகள் கூட தான் எங்களோட பிரபல்யம் நாளடைவில் பிரபல்யமாகி இன்னும் ஒன்று விற்பனைக்கு அல்லாத வாழில்லாத பட்டங்கள் என்ற நிபந்தனை அதில் ஒரு சிறப்பு மகத்துவத்தை பெறுது. அதால் தான் இன்றைய தொழில்நுட்பம்ன்றது முன்னுக்கு வந்திருக்கு, திறன் விசித்திரம். அதால் நாங்கள் முன்னுக்கு போயிருக்கோம்ன்றதாங்க. கண்டிப்பாக நன்றி. அதாவது வந்து இவ்வளோ சரியான வேலை எனக்கு தெரியும். கவியனை வந்து பிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டான், கடற்கரைக்கு வந்துமே ஆளை பிடிக்கலாம், சுழியோடி அதை பிடிக்கொண்டு பார்த்தா என்னென்னா அவருக்கு பணி இடமாற்றம். ரொம்ப நன்றி ஐயாக்கும் கூப்பிட்டோன்னு வந்ததுக்கு, விருசம்புறதுக்கு நன்றி, கவியன்னைக்கு நன்றி. என்னன்னு சொன்னால் பயங்கர வேலை போய்கொண்டிருக்கு அவியலுக்கு. அதுக்கு மத்தியில் இரவு நேரத்தில் நானும் கூப்பிட்டு அவியலும் வரக்கூடிய ஒரு நேரத்தை வந்து இது வந்து ஒரு இரவு நேரத்தில் எடுக்கிறோம். ஆனால் தெரியாது லைட்டு எல்லாம் போட்டிருக்கனாடி. ஸோ அந்த நேரத்தை ஒதுக்கி உண்மையிலே இந்த பட்ட போட்டியை பற்றி ஒரு விரிவான ஒரு விளக்கம், மக்களுக்கு தேவையான, பார்வையாளர்களுக்கு தேவையான விளக்கம், அது மாதிரி பங்கு பெற்றவர்களுக்கு உண்டான விளக்கங்களை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி 3 பேருக்கும். நன்றி. வணக்கம். ஓகே, வணக்கம். சரி அண்ணா.